இயேசுவானவர் பேசினதற்கும் பிதாவானவர் பேசினதற்கும் வித்தியாசம் உண்டு. நீ கேட்கலாம், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றாரு, அவர் யார் பார்க்கறது? பைபிள் அப்படிதான் சொல்லுது. இன்னொரு வசனமும் இருக்கு, குமாரன் வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறவனுக்கு வெளிப்படுத்துகிறார் எழுதியிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அங்கே கொண்டு போன இடத்துல அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஏற்பட்ட அனுபவம் இங்கே சாஃப்டா ஆண்டவர் நம்மகிட்ட பேசுற மாதிரி பிதா பேசுறவர் அல்ல. அதிகாரமுடையவராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனதிருக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? சாஃப்டா சூழ்நிலையை ஹேண்டில் பண்றாருங்க. ஆனால் பிதாவாகிய தெய்வம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு அதிகாரத்தோடு அவர் பேசுகிற காரியம் இருக்கும். இது அவர் சொன்னது மட்டும் இல்லை, இன்னும் வேறு சிலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த அனுபவம் உண்டானதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அந்த அனுபவம் வந்ததில்லை. நான் விசுவாசிக்கிறேன். எதை வச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோசே மலையிலிருந்து ஆண்டவர் பேசுறதுக்கு ஜனங்களா சுத்தி நிக்கிறாங்க. மலைக்கு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மலைக்கு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். மலைக்கு அடிவாரத்தில் நிற்கிறாங்க. அப்போ அங்கிருந்து மேல இருந்து சத்தம் வருது. அதை கேட்கறதுக்கு அவங்களால முடியல. அவங்க சொல்றாங்க, எப்பா ஆண்டவர் பேசினார்னா நாங்கள் உயிரோட இருப்போமானே தெரியாது. நீ என்ன செய்ய, நீயே கேட்டு என்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சமயம் இல்லை வசனங்களெல்லாம் எடுத்து காட்ட, சரியா? இப்போ இந்த நேரத்தில் கவனிக்கும் பொழுது தேவ சத்தம் புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து வரும்பொழுது கூட இடிமுழக்கத்தின் சத்தத்தை கேட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் சொல்றான், அவனோடு ஒரு தேவதூதன் பேசியிருக்க வேண்டும். அவரோடு யார்கிட்ட? இயேசுவோட அப்படிங்கிறாங்க. சத்தம் கேட்குது. அப்ப என்னது? ஒரிஜினல் சவுண்டுக்கு தெரியல. ஹல்லேலூயா. எப்போ மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தை வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதரிசனமான அப்படின்னா என்ன? பார்க்க கூடாத ஒரு தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அவரு எப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்தும்படி தேவன் நமக்கு தந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.